உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மது. ஹலோ கௌதம். கௌதம், எனக்கு இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணா. நீங்க உள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மிரட்டுறான். ஆமா, எனக்கும் அப்படி ஒருத்தன் ஃபோன் பண்ணா. நீங்க பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லல. அநேகமா எனக்கு ஃபோன் பண்ணவன் தான் உங்களுக்கும் ஃபோன் பண்ணிருக்கணும். ஆமா கௌதம், இத யாரோ வேணும் தான் பண்றாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா என்ன நடந்தாலும் அவன் நினைச்சதை மட்டும் நடக்கவே கூடாது. மது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல கௌதம், என்ன ஆனாலும் நான் இவனை விட்டு வர மாட்டேன். நானும் சந்தோஷம் இங்கே இருக்கோம். அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் மது, ரிஸ்க் எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதை டீல் பண்ணிக்கிறேன். அவங்க பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் கௌதம், எனக்காக இதை மட்டும் ஒத்துக்கோங்க. என்னோட மன திருப்திக்காக நான் இங்கே இருக்கேன். அதான் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் கௌதம், என்ன நடந்தாலும் உங்களை நான் காப்பாத்தி ஆகணும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. என்னால ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை என்னாலே முடிவுக்கு வரணும். ப்ளீஸ் கௌதம், நான் இங்கே இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் சந்தோஷ் கிட்ட ஃபோன் கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க. சொல் நண்பா. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட நீ மதுவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. அவங்க கூடவே இரு. நீ டென்ஷன் ஆகாத நண்பா, நான் பார்த்துக்கிறேன். அந்த ராமர் சீதைக்கு ஆஞ்சநேயர் எப்படியோ அப்படிதான் நான் உங்களுக்கு இருப்பேன். வைக்கிறேன் நண்பா. எதுவும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு லவ். நீ என்னடானா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறதும், அவ என்னடானா உன்னை காப்பாடுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன்னு சொல்றதும், அடடா என்ன லவ். டேய், நாங்க பேசினதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? யாரா நீ? சொல்றா, யார் நீ? கூல் மிஸ்டர் கௌதம். நீ உன் பொண்டாட்டிக்க உடனே வீட்டுக்கு வர சொல்ல, அதுதான் அவளுக்கு நல்லது. நான் சொன்ன மாதிரி நீ போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல உன் பொண்டாட்டிய யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய் டேய், என்னவோ பெருசா ஒண்ணு கௌதம சுத்தி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தான் புரியல. இவனுக்கு பிளட்டும் கிடைக்கல. கடவுளே, இது என்ன சோதனை? டாக்டர், 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 டாக்டர். அவர் பல்ஸ்லாம் கரெக்டா இருக்குல்ல? டாக்டர், டாக்டர் என்னாச்சு? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? பிளட் கிடைக்காதனால அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு.
இமீடியட்டா அவருக்கு பிளட் ஏத்தியே ஆகணும். இல்லனா அவரை பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்க சர்க்கிள் ஏதாவது பிளட் அரேஞ்ச் பண்ணீங்க? சந்தோஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தோ வந்துட்டாரு. பிளட் எங்கேயாவது கிடைச்சதா? சாரி சிஸ்டர், எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை கொல்ல பாக்குறீங்களே. படுபாவி அந்த கௌதம், அவன் நல்லா இருப்பானா? வேலை கொடுக்கறேன்னு சொல்லி கம்பெனில வச்சு என் புருஷன் இப்படி படுக்க வச்சுட்டானே. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம் மேடம், அவங்க கிட்ட பேசாதீங்க. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. இப்ப நடக்கிறதுக்கு எதுவுமே என் புருஷன் காரணம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னம்மா இப்படி அப்பாவி மாதிரி பேசி என்ன சமாளிச்சு அனுப்பிடலான்னு பாக்குறியா? இதுதான் உன் புருஷன் உனக்கு சொல்லி கொடுத்து அமிச்சாரா? அம்மா என்னம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்றாங்க, எதையுமே கேட்க மாட்டேங்கிற? கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? உள்ள சாக கிடக்கிறது என்னோட புருஷன், என்ன ஏன் பொறுமையா இருக்க சொல்றீங்க? அவன் மட்டும் இறந்துட்டான்னா அவன் ஸ்டேட்மெண்ட்டே வாக்கு மூலமா ஆயிடும். இவன் பொழைச்சாதான் நமக்கு முன்ஜாமீன் ஈஸியா கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிஸ்டர் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. என்னங்க சிஸ்டர் இப்படி கையிலேயே பிளட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் ஊரெல்லாம் தேடி இருக்கோம். இதை முன்னாடியே யோசிச்சிருந்தா எப்போ பிளட்டை கொடுத்துருக்கலாம். ஆமா சந்தோஷ், நான் இதை முதல்லயே யோசிச்சிருக்கணும். நான் ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். சரி பிரச்சனை இல்லை, விடுங்க. டாக்டர் இப்ப எப்படி இருக்காரு? பிளட் ஏத்தி இருக்கோம். ஸ்டில் he is in unconscious stage. அவரோட சிஸ்டம்ல ரியாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 8 hours வெயிட் பண்ணி பார்த்த பின்னாடி தான் எதையுமே சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? டோன்ட் வரி, இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிச்சயம் ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். பார்க்கலாம். அம்மா இவ்வளோ நேரம் அவங்கள அந்த திட்டினியே, இப்போ பார்த்தல, இனிமேலாச்சும் கத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்டிப்பா உங்க புருஷன் பொழைச்சுப்பாரு. ஓகேவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.